ஹாய் ஹலோ பேப்ஸ், எல்லோரும் எப்படி தான் இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே சேஃபாக ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்க. நம்ம ரெண்டா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டெக்கு கூட எஃப்எஃப் நெக்ஸ்ட் பார்ட் பார்க்க போகிறேன்டா. போன பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்கடா, அப்போ தான் அந்த பாட்டு உங்களுக்கு புரியும்டா. அண்ட் ஃபுல்லாக வீடியோ கேளுங்க, பிடிச்சிருந்தாக்கா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்கடா. அண்ட் என்ன பாட்டு பிடிச்சிச்சு கமெண்ட் பண்ணுங்கடா, வீடியோ ஹைப் பண்ணுங்கடா. அப்போ தான் பார்த்தவங்களுக்கு நம்ம வீடியோ வந்து ரெக்கமெண்ட் ஆகும்டா. சரிடா, நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ளே ட்ராவல் பண்ணலாம்டா. இப்போ நம்ம ஸ்டோரி அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணோன்னாக்கா ஜெய்க்குடைய ஆஃபீஸ் தான் காமிக்கிறோம். அவன் அங்கே ரொம்ப ப்ராஜெக்டை பற்றி அந்த 1 மந்த்க்குள்ளே முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதை ரொம்ப இது பண்ணி அந்த ப்ராஜெக்டை வந்து பண்ணிருக்காங்க. ரொம்ப இன்வால்வ் ஆகி அந்த ப்ராஜெக்டை அப்படியே அந்த ப்ராஜெக்ட்டுக்கு அவனும் அவனுடைய டீம் மெம்பர்ஸும் சிவா எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் வந்து அங்கே வந்து பண்ணிகிட்டு இருக்காங்கடா. 1 மந்த்க்குள்ளே நம்ம சப்மிட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த ப்ராஜெக்ட் வேலை அந்த பக்கம் போயிட்டு இருக்குது. நம்ம இந்த சைடு செக்கே தேங்காய் பார்த்தோம் அப்படின்னாக்கா தயாங்க்கு ஜெக்கி சொல்லிட்டு போனேன் அந்த தாட்டாகவே தான் இருக்குது. அதே அவன் நினச்சிக்கிட்டே இருக்காங்க. பட் தயாங்கு ஜெக்கிக்கிட்ட பேசவே இல்லை. அண்ட் ஜெக்கி அவன் வந்து அந்த ஒர்க்கில் பிஸியாக இருக்கிறதுனால அவனுமே வந்து தயாங்கை பற்றி யோசிக்கவே இல்லை. ஏன்னா இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் அவனுக்கு அந்த ஒரு மனசில் அந்த ப்ராஜெக்ட் படிக்கிறது தான். இப்போ தயாங் ஜெக்கி இங்கிலேருந்து கொரியா போய் கிட்டத்தட்ட வந்து ஒரு 16-17 டேஸ் ஆகிடுச்சு. ஓகேவா, 16-17 நாள் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் தயாங்காலும் சுத்தமாக முடியவே இல்லை. அவனுக்கு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணிக்கிட்டே இருக்குது. மாமாட்ட பேசலாமா அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு வந்து தோணிக்கிட்டே இருக்குது. ஓகே பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை தயாங்காவில் சுத்தமாக முடியவே இல்லை. இப்போ நைட்டு தேங் வந்து பெட்டுக்கு படுக்க போகிறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டே இருந்திருப்பார். ஜெக்கிக்கு மெசேஜ் போடுறாரு. ஹாய் மாமா, எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு மெசேஜ் போட அப்போ தான் ஜேகேவும் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அன்றைக்கின்னு பார்த்து கொஞ்சம் சீக்கிரம் வந்திருப்பாங்க. ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஸோ அவனை பெட்டில் போய் படுக்க அவனுக்கு மெசேஜ் வருது. என் டைப்பில் யார் அப்படிங்கிற மாதிரி ஜேகே மெசேஜ் எடுத்து ஆன் பண்ண அதில் டேன் போட்டிருக்கு. அவ்வளோதான், பயங்கர ஹாப்பி. தயாங்கா டேவானுக்கு மெசேஜ் பண்ணுறா, இது கனவா நினைவா அப்படின்ட்டு ஜேகே வந்து அந்த மெசேஜை பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ அவனுக்குள்ள என்ன மாமா பார்த்துருச்சு, ஆனால் ஏன் ரிப்ளை பண்ணல, என் மேலே கோவமாக இருக்கா என்ன? அப்போ டேங் மெசேஜ் பண்ணுறாங்க, என் மேலே கோவமாக இருக்கீங்களா என்ன அப்படின்னு மெசேஜ் பண்ணேன். அப்போ ஜேகே அதை பார்த்து லைட்டாக சிரிச்சிட்டு அவனே கால் பண்ணுறாங்க. என்ன கால் பண்ணது, பேசலாமா? இப்போ டேங்குமே அந்த கால் அட்டன் பண்ணிட்டு ஹலோ டேங் எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் மாமா, நீங்கள்? நல்லா இருக்கேன். என் மேலே கோவமாக இருக்கீங்களா என்ன? நான் ஏன் உன் மேலே கோவப்பட போகிறேன்? இல்லை, ரொம்ப நாள் கழித்து பேசுகிறேன்ல அதனால். அப்படி பார்த்தா நீயும் தானே மேலே கோவமாக இருக்கணும், நான் தானே உங்கள்கிட்ட பேசாமல் இருந்தேன். அத்தை நீங்கள் வேலையில் இருந்து வைப்பீங்க அதான். மேபி நீயும் அந்த மாதிரி நினச்சிக்கிட்டே கிட்ட பேசாமல் இருந்துருக்கலாம்ல. அப்பட்டையும் ஆமாம். சரி சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் மாமா. நீங்கள்? இல்லை, இப்போ தான் வாக் முடிஞ்சிச்சு வந்தேன், ரொம்ப டயர்டாகிடுச்சு. சரி அதான் படுத்துட்டேன். என்ன சாப்பிடாம படுக்கிறீங்க, இது என்ன பழக்கம்? ஃபர்ஸ்ட் போய் சாப்பிடுங்க. இல்லை தயம், இதுக்கப்புறம் சமைச்சி சாப்பிட்டுட்டு அது இன்னும் கொஞ்சம் டயர்டாகிடும்டா. நான் மார்னிங் சாப்பிட்டுக்கிறேன், ப்ராப்ளம் இல்லை. அட்லீஸ்ட் பாலாச்சும் சூடு பண்ணி குடிங்க. இல்லை தயம், ஃபர்ஸ்ட் எனக்கு கீழே போங்களேன். சீக்கிரமே ஓகே அப்படின்ட்டு அவனுமே அவன் பெட்லேன்னு இறங்கி அப்படியே மாடிப்படலேன்னு கீழே இறங்கி கிச்சனுக்கு போகிறாங்க. பால் சூடு பண்ணுங்க. அப்போது சீக்கிரமே லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அவனுமே வந்து அடுப்பை ஆன் பண்ணிட்டு ஓடிஜின்னு நினைக்கிறேன் அந்த அடுப்பை ஆன் பண்ணுறாங்க. ஆன் பண்ணும்போது சவுண்டு கேட்குது. தேங்க இந்த பக்கம் ஸ்மைல் பண்ணுறாரு. அந்த இதில் வந்து பாலை வந்து அப்படியே தூக்கி ஊற்றுறாங்க. சவுண்டு கேட்குதா? கேட்குது. பாலை ஊற்றி அப்படியே அடுப்பில் வச்சு சூடு பண்ணிட்டு இருக்காங்க. பிட்வீன் கேப்பில் என்ன திடீர்னு மெசேஜ் கால்லாம்? என்ன மிஸ் பண்ணியா என்ன? அது அப்படிலாம் கிடையாது, நான் சும்மா தான் அப்படின்னு சொல்ல உண்மையாக ஒத்துக்கும். என்ன நீ மிஸ் பண்ண அதனால தான் மெசேஜ் கால்லாம் பண்ணியிருக்கேன். நான் மெசேஜ் தான் நீங்கள் தான் கால் பண்ணியிருக்கீங்க. சரி நான் ஒத்துக்கிறேன், நான் ஒன்றும் ரொம்ப மிஸ் பண்ணேன், அதனால தான் நான் கால் பண்ணேன். நீங்கள் எதுக்கு மெசேஜ் பண்ணீங்க சார் அப்படின்னு கேட்க அது நான் சும்மா தான் பண்ணேன், நான் வைக்கிறேன், குட் நைட் அப்படி சொல்லிட்டு தேன் காலை கட் பண்ணிடுறாரு. அங்கே ஜெக்கி சிரிச்சிட்டு அவன் ஹெட்டை வந்து ஷேக் பண்ணிவிட்டு அவன் பால் சூட் பண்ணி குடிச்சிட்டு அவன் கீழே வச்சுட்டு அப்படியே மேலே போயிட்டாங்க. அங்கே தேங்குமே வந்து பெட்டில் வச்சுட்டு போத்திட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்படி தான் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ வந்து தினமும் நைட் வந்து தேங்க மெசேஜ் பண்ணுவார், ஜேகே கால் பண்ணுவார். ஸோ சம்டைம் மெசேஜில் அவங்க கான்வர்சேஷன் முடிஞ்சிடும், காலில் பேசுவாங்க, ரொம்ப நேரம் பேசுவாங்க நைட்டில். அது மாதிரி தான் போயிட்டு இருக்குது. ஸோ முன்னே இருந்த பாண்ட் அப்படியே தான் இருக்குது டெக்குக்குள்ளே. முன்னாடியே அப்படியே ஊரில் இருந்தாங்களோ அதே மாதிரி 2 பேரும் அப்படியே மெசேஜ்லையுமே பேசிகிட்டு இருக்காங்க.
ஒரு நாளைக்கு கண்டிப்பாக ஒருத்தரையாச்சும் பேசிடுவாங்க. அது ஒரு 2 மினிட்ஸாக இருக்கட்டும், எப்படியாச்சும் ஜேகே பேசிடுவான். அவனுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி பேசிடுவாங்க. அது தேங்க்கு ரொம்ப பிடிக்கும். நமக்காக டைம் ஒதுக்கி பேசுகிறாரு அப்படிங்கும்போது அது ரொம்ப பிடிக்கும் தேங்க்கு. தேங்க்கும் இந்த பக்கம் போயிட்டு இருக்கு, அந்த பக்கம் ஜேகேக்கும் போயிட்டு இருக்குது. ஏன்னா இங்கே இது வரப்போகுது, பொங்கல் வரப்போதில்ல. பொங்கலுக்கு முன்னாடி திருவிழா. ஸோ பொங்கல் முடிகிற வரைக்கும் இந்த ஒரே ஊரே திருவிழா மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து இங்கே அவருக்கு அந்த வேலையும் போயிட்டு இருக்குது. ஸோ அப்படி தான் டைம்லாம் ஸ்கிப் ஆகுது. இன்றைக்கி ஃபைனல் டே. அவன் அந்த ப்ராஜெக்டை முடிச்சு கொடுக்குற டே. நெக்ஸ்ட் டே அந்த ப்ராஜெக்டை முடிச்சு கொடுத்து அவங்கள சப்மிட் பண்ண போகிறான் ஜேகே. முதல் நாள் நைட்டு தேங்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. சொல்லுங்க மாமா, நான் நாளைக்கு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ண போகிறேன். முடிச்சிட்டிங்களா மாமா? ஃபைனலி முடிச்சிட்டேன். ஆல் தி பெஸ்ட் மாமா. தேங்க்ஸ் தேங்க். நான் இந்த ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணிவிட்டு அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடும். நான் ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணிடுவேன். ஸோ முடிச்சுட்டு நான் உடனே ஒர்க்கு கிளம்பிடுவேன். 2 டேஸ்க்குள்ளே நான் ஊரில் இருப்பேன். என் தேங்க் ஒரே பட்டர்ஃப்ளை எஃபெக்டாக இருக்குது. சரி மாமா, நான் வந்தோடனையும் உன் பதிலுக்கு ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன் தேங்க். நீங்கள் தேய்க்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் ப்ராஜெக்டை நல்லபடியாக பண்ணுங்க மாமா, நான் வைக்கிறேன் அப்படின்ட்டு காலை கட் பண்ணிடுறாரு. இங்கே ஜேகே எப்படியாவது தப்பிச்சிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கால் பண்ணிட்டு படுத்துடுறாரு. நெக்ஸ்ட் டே ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணுறாங்க. நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு. அவங்களுமே அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நல்லா வந்திருக்குன்னு சொல்லிடுறாங்க. ஃபைனலி எல்லாமே முடிஞ்சிடுச்சு. ஜேகே ஃப்ளைட்டு புக் பண்ணுறாரு. ஸோ 2 டேஸ்க்குள்ளே தானே வருவேன்னு சொன்னார். ஸோ நெக்ஸ்ட் டேவே ப்ராஜெக்ட் முடிச்சு அடுத்த நிமிஷம் ஃப்ளைட்டை புக் பண்ணுறாரு. நைட்டு ஃப்ளைட்டு மார்னிங் வந்துடுவார். புக் பண்ணுறாரு. நைட் ஃப்ளைட்டில் வந்தார். மார்னிங் வில்லேஜில் வந்து இறங்கிட்டார். அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணுறாங்க. டேட், சொல்லுடா, என்ன ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணிட்டியா? டேட், நான் ஏர்போர்ட்டில் இருக்கேன் டேட், என்னை வந்து பிக்கப் பண்ணிக்கிறீங்களா? டே, எப்படா வந்த? அதெல்லாம் நைட்டே கிளம்பி வந்துட்டேன் டேட். சொல்லவே இல்லை, சர்ப்ரைஸ் தான், யார்ட்டையும் சொல்லாதீங்க, வாங்க. சரிடா, அதை வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாமே வெளியில் போகிற மாதிரி காரை எடுத்துகிட்டு கிளம்பி ஏர்போர்ட் போகிறாரு. இங்கே நம்ம தேங்க வீட்டில் இல்லை, அவனுக்கு அங்கே வயலில் வேலை நடக்கும், அதை வேலைக்கு போயிட்டார். ஸோ இன்னும் ஒரு 1 வீக்கில் வந்து 1 வீக் 10 டேஸ்க்குள்ளே இன்னும் அது இது பொங்கல். ஸோ அதனால் அந்த நெல் அந்த அரிசியை வச்சு தான் பொங்க வைப்பாங்க. ஸோ அதனால் அந்த நெல் அரைக்கிற வேலை, ஸோ அந்த மாதிரி வேலைலாம் இருக்கும், அதெல்லாம் கரெக்டாக நடக்குதான்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு தேங்க போயிட்டார். ஜேகே வீட்டுக்கு வராங்க. எல்லோரும் போய் ஷாக் ஆகிட்டாங்க. என்னடா சொல்லாமல் கொள்ளாமல் வந்திருக்குன்னு அவங்க அம்மாவும் ஷாக்காக, சும்மா ஒரு சர்ப்ரைஸ் தான், எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. இப்போ பாட்டி, முன்னாடி வரும்போது எப்படி இருந்தால் பையன், இப்போ பாரு இந்த நாட்டு பையனாகவே மாறிட்டான் அப்படின்னு சிரிக்க ஜேகேவும் சிரிக்கிறாரு. அப்படியே கற்றுக்க வேண்டியதான் பாட்டின்னு சொல்ல, முன்னாடி நீ பேசலடா, ஆனால் இப்படி நல்லா பேசுகிற ஜேகே அப்படின்னு சொல்ல ஜேகே வந்து சிரிக்கிறாங்க. அவங்க அம்மைக்கு ஷாக்காக இருக்குது இவன் இதெல்லாம் பண்ணுறதை பார்க்கும்போது. ஜேகேடைய அம்மாவுக்கு ஷாக்காக இருக்குது. ஏதோ நம்ம பையன் மாறினா சரி அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க அம்மா இருக்காங்க. ஜேகேடைய கண்ணு சுற்றி முற்றி தேங்க தேடுது. பட் தேங்க இங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க முடியாதுல்ல, ஏன்னா பட்டன் கேட்டாக்கா அவங்க யாராச்சும் நினச்சிக்குவாங்கன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு கேசலை எங்கள் வீட்டில் ஆண்கள் யாரையும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு சித்தப்பா தேங்க எல்லாம் எங்கன்னு கேட்கும்போது எல்லோரும் வயலுக்கு போயிருக்காங்கப்பா, பொங்க வரப்போதில்ல, அதனால் வயலில் போயிட்டு அந்த நெல் எல்லாம் கரெக்டாக இருக்கா அதை அரைக்கி கொடுக்கறதுக்காக செக் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க. ஓ சரி, எப்போ வருவாங்க? எல்லாம் வரத்துக்கு சாயந்தரம் ஆகிடும். ஓ சரி. இப்போ சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு ஜேகே ரூமுக்கு போயிட்டாங்க. இப்போ அப்படியே டைம் வந்து ஸ்கிப் ஆகுது. மதியானம் அவங்க சித்தப்பா எல்லாம் வந்து சாப்பிட்ருப்பாங்க. பட் தேங்க வந்திருக்க மாட்டார். தேங்க இந்த பக்கம் உட்காந்து யோசிச்சுட்ருக்காரு. நாளைக்கு மாமா வந்துடுவார், வந்தால் என்ன பதில் சொல்கிறது? ஐயோ, நைட் வரை கால் பண்ணுவாரே. ஏன்னா தேங்க நாளைக்கு வர அந்த ஞாபகத்தில் தான் இருக்கார். ஏன்னா 2 டேஸில் வந்துடுவேன்ருப்பார்ல. ஸோ நாளைக்கு வரங்கிற ஞாபகத்தில் தான் இருக்கார். டைம் ஒரு வாட்சில் பார்க்குறாரு. டைம் வந்து கரெக்டாக வந்து ஒரு 5:30 சம்திங் அந்த மாதிரி இருக்கும். சரி போவோம் அப்படின்ட்டு தேங்க வந்து அங்கேயே வந்து வீட்டுக்கு வந்து கிளம்புறாரு. வீட்டுக்கு போகிறாரு. எல்லோரும் ஹாலில் உட்காந்து நம்மளாம் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நேராக வீட்டுக்குள்ளே போகிறாரு. எல்லோரும் அவங்கவுங்க ஒரு ஒர்க் வந்து வீட்டில் வந்து அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு சிலர் பெட்ரூமில் இருக்காங்க, படுக்க போயிட்டாங்க. சும்மா கொஞ்சம் நேரம் படுத்து வந்துருப்போம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. தேங்குள்ளே போக அங்கே தேங்குடைய அத்தை தான் இருக்காங்க, அதாவது ஜேகுடைய அம்மா. தேங்க பார்த்துட்டு, தேங்க ஏதாச்சும் குடிக்கிறியா என்ன? அத்தை ஒரு டீ மட்டும். நீ போய்ட்டு கை கால் முகத்தை அலம்பிட்டு வா, நான் உனக்கு டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன். சரிங்க அத்தை. இப்போ தேங்குமே வந்து உள்ளே போகிறாரு. இப்போ வந்து கொல்லை போகிறதுக்கு தானே போகணும், கை காலில் அலம்பி ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு எல்லாம் வரத்துக்கு. ஸோ தேங்க வந்து கொல்லை போகிறதுக்கு போகலான்னு போகலாரு. அதுக்கிட்ட வந்து ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்கும். அதாவது இந்த மாடிப்படி இருக்குல்ல, மாடிப்படிக்கு கீழே ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி கட்டியிருப்பாங்க. ஸ்டோர் ரூம் இருக்கும். ஸோ சடனாக யாரோ தேங்க கையை பிடிச்சி அப்படியே பிடிச்சி புல் பண்ண
கடவுளே அப்படிங்கிற மாதிரி தயங்க பயந்துட்டு பார்க்குறாரு யார் அப்படின்ட்டு. அந்த ரூமே டார்க்காக இருக்கும், அதாவது பழைய பொருட்கள் போட்டு வைக்கிற ரூமு. ஸோ ஒரு சில மளிகை சாமான்கள் அந்த ரூமில் இருக்கும், வாங்கிட்டு வர சாமான்கள் அந்த ரூமில் இருக்கும். ஒரே ஒரு குண்டு பல்ப் மட்டும்தான் அந்த ரூமுக்கு, மற்ற பெரிய லைட்லாம் அந்த ரூமுக்கு கிடையாது. சின்னமாக குறுகலான ஒரு ரூமு தான். அங்கேயே ஷெல்ஃபில் இருந்து அதில் அடுக்கி வச்சுருப்பாங்க. அதாவது ஒரு ஆள் போய் அதை எடுத்துகிட்டு வரலாம், அந்த அளவுக்கு தான் கேப் இருக்கும். இப்போ தயாங்க ஜேக்கே ஹோல்ட் பண்ண மாதிரி இன்றைக்கி வச்சுருக்காரு. மாமா நீங்களா? நீங்கள் நாளைக்கு தானே வரேன்னு சொன்னீங்க, இன்றைக்கி வந்திருக்கீங்க. சின்னதாக ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் தான். சர்ப்ரைஸா? எப்போ கிளம்புனீங்க? நேற்று நைட்டே கிளம்பிட்டேன், மார்னிங்கே நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஒன்று தான் அழகானும் என்கிட்ட நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல மாமா அப்படின்னு கேட்க, அதான் சொல்கிறேன்ல சர்ப்ரைஸ். ஓ சரி, அது ப்ராஜெக்ட் என்னாச்சு? சக்ஸஸ் ஆகிடுச்சு, அதை அவங்க வாங்கிக்கிட்டாங்க. கங்க்ராச்சுலேஷன் மாமா அப்படி சொல்லிட்டு ஸ்மைல் பண்ண. எனக்கு கங்க்ராச்சுலேஷன்லாம் வேணாம், வேறு. அப்போ வச்சேக்கே தேங்கோட ஹிப்பை பிடிச்சி கிட்ட இருக்கிறாரு. தேங்க ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டாரு. என்ன அப்படிங்கிற மாதிரி இதோட ஐஸை விரிச்சுக்கிட்டு பார்க்குறாரு. எனக்கு உன்னுடைய ஆன்சர் தான் வேணும், அதுக்காகத்தான் நான் வெயிட் பண்ணுறேன், அதுக்காகத்தான் சீக்கிரமாக வந்தேன். ஒரு நாள் கூட வெயிட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் ஆன்சர் சொல்லு அப்படின்னு சொல்ல தேங்க ஜேக்கோடைய கையை பார்க்க, மாமா அது. அப்போது ஜேகே தேங்குடைய ஹேண்ட் அப்படியே பிடிக்கிறாரு, பிடிச்சி அப்படியே தூக்குறாரு. கையில் அந்த ரிங்கு இருக்குது. தேங்க அந்த ஜேகே அந்த ரிங்கை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு. அதை நீங்கள் போட்டுவிட்டு போனதுலேயே அந்த ரிங்கை கழட்ட முடியுமாம்மா? நான் வேணா கழட்டட்டுமா? இல்லை வேண்டாம் அப்படின்ட்டு கையை எடுத்து பின்னாடி மறைச்சிக்க. ஜேகே சிரிச்சிட்டு, எனக்கு தெரியும், ஆனால் உன் வாயால் கேட்கணும் போல தோணுது, ப்ளீஸ் சொல்லிடுறேன். அப்போ தேங்கி யோசிச்சுட்டு, என்னால் இப்போ சொல்ல முடியாது மாமா, எல்லோரும் தோணுதுக்கப்புறமா மொட்டை மாடிக்கு வாங்க, அங்கே பேசலாம். ஜேகேயும் சிரிச்சுக்கிட்டு சரி அப்படிங்கிறாங்க. சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்ல, பட் ஜேகே விடலை. தேங்கோட ஹிப்பை டைட்டாக பிடிச்சிக்கிறாரு. என்னாச்சு மாமா அப்படின்னு டேக் ஒரு மாதிரி அப்படியே ஸ்வெட்டிங் ஆகுது. அது தயாங் அப்படின்ட்டு அவன் லிப்ஸே பார்க்க, நான் போகிறேன் மாமா அப்படின்ட்டு தேங்க ஜேகே புஷ் பண்ணிவிட்டு ஓடிடுறாரு. ஐயோ நீ இல்லைப்போ மட்டும் சொல்லு, அப்புறம் இருக்கும் உனக்கு அப்படின்ட்டு ஜேகேமே வெளியில் வந்துடுறாங்க. இங்கே தேக்க ஹார்ட்பீட்லாம் ரைஸை பார்க்குது. எப்போ தேங்க ஜேக்கே பார்த்தாலுமே அப்படி தான் செய்யுது. கிட்ட வந்தால் சுத்தம் அது மாதிரி தான் இருக்குது. சொட்டியெல்லாம் குடிச்சிட்டு அப்படியே எல்லாருமே அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஹாலில் உட்காந்து எல்லோரும் கொஞ்சம் நேரம் அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நைட் ஆகுது, எல்லாம் சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு எல்லோரும் படுக்க போயிடுறாங்க. இப்போ தயங்க மேலே போகிறாரு. ஒரு 10 மணி 10:30 அந்த மாதிரி இருக்கும். மேலே போகிறாரு. மேலே போய் பார்க்குறாரு, அங்கே ஜேகே நிற்கிறாரு. இப்போது அங்கே வெளிச்சம் இல்லை, நிலா வெளிச்சம் மட்டும்தான், வேறு எந்த வெளிச்சமும் இல்லை. இப்போ நேராக பையன் உள்ளே போகிறான். உள்ளே போயிட்டு சரிடா மேலே மாடிக்கு போகிறான். ஜேகே அங்கே நிற்கிறாங்க. தேங்க பின்னாடி போயிட்டு மாமா அப்படின்னு கூட ஜேகே திரும்பி வந்துட்டே தயாங்க. நீங்கள் இப்போ தான் அந்த சரி சரி என்னால் வெயிட்லாம் பண்ண முடியல, தயவு செஞ்சு சீக்கிரம் சொல்லிவிடு அப்படின்னு சொல்ல, அப்போது அது அப்படின்னு சொல்லிட்டு தயங்க இன்னும் என்ன தயங்க எனக்கு உன் கண்ணை பார்த்தே கண்டுபிடிக்க தெரியும், உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு இன்னும் ஏன் தயங்குற அப்படின்னு சொல்ல, தேங்கோட ஐஸில் என்ன டியர்ஸ் வருது. ஜேகே என்னாச்சு தயாங், இப்போ எதுக்கு அலற? என்னை பிடிக்கலன்னா பரவாயில்ல, நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், அழாத அப்படின்னு சொல்ல, இல்லை மாமா நான் அதை கல்லலை, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. அப்போ ஜேகேக்கு இப்போ தான் ஹாப்பியாக இருக்குது, அப்படியே அலற. ஆனால் இது நமக்குள்ளே செட் ஆகாது மாமா. என்ன சொல்கிற? என் ஃபேமிலி ஒத்துக்க மாட்டாங்க, அதை பற்றி யோசிக்கிறியா? ஆமாம் அப்படின்னு வச்சுக்கலாம் மாமா. எப்படி? இந்த ஊர்லேயே பெரிய ஃபேமிலி நம்ம ஃபேமிலி. இந்த ஃபேமிலியில் நீங்களும் நானும் லவ் பண்ணுறேன்னு சொன்னாக்கா எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க? அதுவும் இது கிராமம், ஒரே மாதிரி கிடையாது. உங்கள் அப்பா அம்மா அக்செப்ட் பண்ணாலுமே இங்கே வேறு யாரும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க மாமா. நீ வேறு நம்ம கன்வின்ஸ் பண்ணலாம், பிரச்சனையே கிடையாது, கண்டிப்பாக கன்வின்ஸ் பண்ணலாம். ஒரு நாள் அவங்க கன்வின்ஸ் ஆவாங்க, அதை வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஏன் நீ வெயிட் பண்ண மாட்டியா? இல்லை மாமா, ரொம்ப நாள் கழிச்சு இந்த குடும்பம் ஒன்று சேர்ந்துருக்கு. திருப்பி நம்மளால் பாட்டி அவங்க பொண்ணு விட்டு பிரிஞ்சிட்டாக்கா அது என்ன ஒரு மாதிரி பண்ணிகிட்டே இருக்கோம் மாமா, ரொம்ப கில்ட்டியாக இருக்கும். இதை பாரு தயாங்க, இதை பற்றி யோசிக்காத, இதெல்லாம் நடக்காது, நான் நடக்க விட மாட்டேன். கண்டிப்பாக
நம்ம ஆசைக்கு என்னங்க வேறு எதுவுமே இங்கே செய்ய மாட்டாங்க. ஆ உன் ஃபேமிலிக்கு நான் இங்கே கொஞ்ச நாள் தான் ஆகும். இந்த கொஞ்ச நாளில் யார் எப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இத்தனை வருஷமாக உன் ஃபேமிலியில் நீ இருக்க. உனக்கு தெரியலையே எல்லோரும் எப்படிப்பட்டவங்க. சரி, நம்ம எப்படி கன்வின்ஸ் பண்ணிட்டோம். ஆனால் என்னால் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்கள் கூட வர முடியாது மாமா. என்ன சொல்கிற? ஆமாம், இங்கே ஆண் வாரிசுன்னு யாருமே கிடையாது, நான் மட்டும்தான். இதுக்கப்புறம் ஆண் வாரிசு வரணுன்னா அடுத்தது ஜென்ரேஷனில் தான் வரணும். அதாவது எனக்கு பிறக்க போகிற குழந்த, அது மூலியமாக தான் அடுத்த ஜென்ரேஷனில் இந்த குடும்பத்தை பார்த்துக்க போகிறவங்க வருவாங்க. அந்த முறையில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த குடும்பத்தையும் இந்த விவசாயத்தையும் நான் தான் பார்த்துக்கணும். அதுக்காக தான் நான் இங்கே படித்தேன். இதை விட்டுட்டு என்னால் உங்கள் கூட வர முடியாது மாமா. அப்போ ஜெகே தயாங்க, இல்லை மாமா, நீங்கள் இதெல்லாம் வேண்டாம், நான் உங்களை வர சொல்ல மாட்டேன்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் ப்ராக்டிக்கலாக அது முடியாதுல்ல மாமா. உங்களுக்கு கொரியால ஒர்க் இருக்குது. நீங்களும் அதை விட்டுட்டு எனக்காக இங்கே இருக்க முடியாது. என்னால் இதை விட்டுட்டு உங்கள் கூட அங்கே இருக்க முடியாது மாமா. ஆனால் எனக்கு உங்களை பிடிக்கும். இது சரி வராது மாமா. என்னால் இது எல்லாத்தையும் விட்டுட்டு உங்கள் கூட வர முடியாது. என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்ல தேங்கோட செக்கி ப்ரீத் அவுட் எடுத்துகிட்டு, எனக்கு தெரியாதா உன் ஃபேமிலிக்கு நீ எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன்ட்டு? இங்கே பாரு தேங்க், ஒரு உண்மையை நான் சொல்லட்டுமா? தேங்க் பார்க்குறான். இதுக்கு முன்னாடி நான் தனிமையை தான் விரும்பிட்டு இருந்தேன். யாருமே எனக்கு கூட இருக்கிறதுக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்காது. நான் தனியாக இருக்க தான் ஆசைப்படுவேன். ஆனால் எப்போ இங்கே வந்தனோ, எப்போ இங்கே இருக்கிற எல்லாத்தையும் பார்த்தனோ, நீ எவ்வளோ குடும்பத்து மேலே மரியாதை வச்சுருக்க, பாசம் வச்சுருக்க அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரிஞ்சிச்சோ, அப்போல்லாம் என்னுடைய உணர்வுகளும் மாறிச்சு தயாங்க. தனிமையாக இருக்கிறது சந்தோஷம் கிடையாது, அது நம்மளுக்கு இன்னொரு டிப்ரெஷன் தான் கொடுக்கும். ஆனால் சொந்தங்களோடு இருக்கிறது நிறைய சந்தோஷத்தையும் நிம்மதியாக கொடுக்குன்ட்டு நான் இங்கே வந்த பிறகு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். மற்றவங்க எல்லோரும் எப்படின்னு எனக்கு தெரியல தயாங்க. ஆனால் நான் இங்கே கற்றுக்கிட்ட விஷயம், பிடிச்ச விஷயமே இது தான். இந்த குடும்பம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போல்லாம் நான் தனியாக இருக்கிறது எனக்கு பிடிக்கல. இந்த 1 month எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? உன்னை விட்டு தனியாக இருந்தது, இந்த ஃபேமிலியை விட்டு தனியாக இருந்தது, நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். பட் எனக்கு அங்கே ஒர்க் இருந்ததுனால பல்ல கிடச்சிட்டு இருந்தேன். நான் ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற பர்சன் கிடையாது. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் ஃபேமிலிலாம் இதான்னு நான் உன்னால தான் கற்றுக்கிட்டேன் தயாங்க. அப்படிப்பட்ட ஃபேமிலியை விட்டுட்டு உன்னை எப்படி வர சொல்லுவேன்னு நினைக்கிறேன். தேங்க செக்கே பார்க்குறாரு. எனக்கு கொரியாவில் வேலை இருக்குது தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அதுக்காக நான் உன்னை கொரியாவான்னு சொல்ல மாட்டேன். எனக்கு வேலை இருக்கிற போது நான் கொரியா போகிறேன், நீ இங்கே ஏறி, நான் வேலையை முடிச்சுட்டு நான் இங்கே வருவேன். உனக்கு அங்கே என் கூட கொஞ்ச நாள் இருக்கணும்னா நான் ஏறி, உன்னை நான் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். எப்போவுமே தயாங்க பிடிச்ச விஷயத்த மட்டும் தான் நான் பண்ணுவேன். என் கூடவே வான்னு உன்னை எப்போவுமே சொல்ல மாட்டேன். நான் உன் கூடவே இருப்பேன். இப்போ நான் போயிட்டு ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வந்த மாதிரி நீங்கள் ஏறி நான் போய் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வரேன். எனக்கு இது எப்போவுமே கஷ்டமாக தெரியாது, இது எனக்கு சந்தோஷந்தான் அப்படின்ட்டு சொல்ல, நிஜமாக தான் சொல்கிறீங்களா? இது ப்ராக்டிக்கலாக நடக்குமா? கண்டிப்பாக நடக்கும். உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். உனக்கு எங்கள் ஃபேமிலியோடு இருக்க பிடிச்சிருக்கு, இந்த விவசாயம் பார்க்க தான் பிடிச்சிருக்குன்னா நீ தாராளமாக பார்க்கலாம். நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன். ஓகேவா? நிச்சயமா நிச்சயமா ப்ராமிஸாக தயாங்க. அப்போ சரி மாமா அப்படின்னு சொல்ல, சரிண்ணா அதான் சொன்னனே. என்ன சொன்ன? அது சரின்னு சொல்கிறேன் மாமா, விடுங்க. எனக்கு உன் வாயால் கேட்கணும். சொல்லு, என்ன பிடிச்சிருக்கா? எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியா? தேங்க லைட்டாக ஸ்மெல் பண்ணிட்டு, பிடிச்சிருக்கு, கல்யாணம் நினைக்கிறேன் அப்படின்ட்டு தேங்க ஜேக்கே ஹக் பண்ணிக்க. ஜேகேமே தேங்க ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவ்வளோதான், இந்த பார்ட் இதோட ஆன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட் நான் சீக்கிரம் போடுறேன்டா. லவ் யூ ஆல், பாய்.